மாமா இது வரைக்கும் எத்தனையோ சரக்கு சாப்பிட்டுருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு மிக்சிங்ல சாப்பிட்டுருக்கவே மாட்டீங்க. டாடி இந்தா ஸ்பெஷல் காக்டெயில். இது மாதிரி 4 உள்ள விட்டேன்னு வையே, தாடி ஜிவ்வுன்னு பிச்சுட்டு போய். தாடி பிச்சா பிச்சுட்டு போகுது, தலைமுடி சேர்ந்து பிச்சுக்கிச்சுன்னா போற போது கொஞ்ச நாளைக்கு மொட்டை தலையோட அலையா. சூப்பர் டேஸ்டியா இளநீல சாராயம். இது எப்படியா புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறீங்க? பட போட்டிய தேட்டர்ல கொண்டு வந்து இறக்கி வச்சுட எங்களுக்கு என்ன வேலை? இது மாதிரி புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறது தான். எப்படி சூப்பர். ஏமாமா அத்தை முன்னாடி தண்ணி கண்ணி போடுவீங்களா? அத்தையா, இந்த சாயங்கால நேரத்துல ஏப்பா அந்த ராட்சசி ஞாபகப்படுத்துறீங்க? அவன் முன்னாடி எனக்கு பச்சை தண்ணி குடிச்சாலே கையெல்லாம் விட விட நடுங்க. நான் எங்க சாராயம் குடிக்கிறது? ஏன் அத்தையனா அவ்வளவு பயமாக்கு? மாப்பிள, என் பொண்டாட்டி இருக்காளே, அவ ஒரு பேய் பிசாசு. அவளுக்கு வாழ்க்கப்பட்டு என் வாழ்க்கையே வீணாயிருச்சு மாப்பிள. ஒரு மனுஷனை எவ்வளவு கொடுமைப்படுத்தணுமோ அவ்வளவு கொடுமைப்படுத்திட்டா மாப்பிள என்ன. வெக்கத்தை விட்டு சொல்ற மாப்பிள, அவளை டச் பண்ணி 20 இயர்ஸ் ஆச்சு. என்னோட ஃபீலிங்ஸ் நீ யோசிச்சு பாரு மாப்பிள. உண்மையிலேயே உங்க ஒய்ஃபை டச் பண்ணி 20 வருஷம் ஆகுதா? ஏனப்பா இந்த விஷயத்துல எல்லாம் ஒருத்தர் போய் சொல்லுவானா? சத்தியமா 20 வருஷம் ஆச்சுப்பா, தொடவே இல்லை மாப்பிள. இது ரொம்ப பாவம்பா. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில கல்யாணம் கூட ஆகாம இருக்கலாம், ஆனா கண்ணெதிர ஒரு பொண்டாட்டி வச்சுக்கிட்டு 20 வருஷமா தொடாம இருந்திருக்காருன்னா மாப்பிள இது ரொம்ப கொடுமை. கொடுமையோ கொடுமைப்பா, கொடுமை. சார் சார் உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது சார். இன்னொரு இளநி வெட்டா. என்ன வரைகிற? என்னடி மறைக்கிற? என்னடி மறைக்கிற? இந்த பார், உன்னுடைய ஆணவ அயோக்கியத்தனம் அக்கிரமம் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு அங்க வர போறனாலே பார். இதெல்லாம் உங்க ஊர் நினைச்சிட்டாடே. எங்க ஊரு பாரப்பட்டி மண்ணு மேல நின்று மானி கவுண்டர் பாய்ச்சிட்டு பார். மாப்பிளை பார், எப்படிப்பட்ட மாப்பிளை சேட்டா படிக்க தெரியுமா? ஏய் மேட்டு தெரிய மாட்டே உனக்கு? கறிக்கு வாய்ந்த எப்படிப்பட்டாலே அப்படிப்பட்டாலே சேத்துல போட்டு உழவடுத்த மாப்பிள. இந்த மாப்பிளை கூட்டு வந்து உன்னை ஏறி மிதிக்கிறலையா பார். சார் மிதிக்கல சார். இவ்வளவு தெரியாது சார் உங்களுக்கு? ஆள் தான் சார் 3 அடி குண்டாச்சு, ஆனா திமிர் 60-70 அடி இருக்கு சார். என்ன மாப்பிள கட் அவுட் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கான்? தண்ணி போட்டுக்கிட்டு என்னை மரியாதை எல்லாம் பேசுற மாதிரி. நான் அப்பவே சொன்னேன், நஞ்சு போற நாய் மாதிரி இருக்கா இவனுக்கு ஒரு இளநீ போறணும். 18 இளநீ காலி பண்ணிருக்கான். சரி மாம்சே வந்திருக்கா ரூல்ல இருந்து கவுடி கொண்டாமா. வெடி போடு போடாத பக்கம். மாப்புல மறுபடியும் இருக்கற வெட்ற. கொண்டாறங்க. மாப்ள, என் பொண்டாட்டி பயங்கரமான ஆளு. அவளை அடக்கி நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னா நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்ப கட்டி கொடு. நான் கட்டி கொடுப்பேன், அதை கேட்க நீ யாரா? என் பொண்ணை என் மாப்பிளைக்கு நான் கட்டி கொடுப்பேன், அதை கேட்க நீ யாரா? வாட் ரொம்ப சவுண்ட் விடுறான், பொண்ணு அசிங்கமா இருக்கும் போல் இருக்கு. கல்யாணம் பண்றத பத்தி இல்ல மாப்பிள, ஆனா அதுக்கு குறுக்க நிக்கிறதே என் பொண்டாட்டியா தான் இருக்கும். ஏன்னா அவ பயங்கரமான கிரிமினல். அவ ரூட்லயே போனா தான் நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ண முடியும். அதனால நீ எங்க ஊருக்கு வர்ற, என் பொண்ணை சைட் அடிக்கிற. அத நம்ம மாப்பிள்ளை இப்ப பார்ட் டைம் பண்ணிட்டு இருக்காரு, அதையே ஃபுல் டைம் பண்ண சொல்றியா? அதெல்லாம் கெட்டியா பண்ணுவாரு. அதுலயே ஒரு சிக்கல் இருக்கு. என்ன? நீதான் எங்க அக்கா பையன் அவளுக்கு தெரிஞ்சதுன்னு வையே, உடனே அத்துட்டு போயிருவாளுங்க. அதனால கடைசி வரைக்கும் தெரிய கூடாது மாப்பிள்ள. அதெல்லாம் தெரியாதப்பா தாடி. முதல்ல கைய விட்டு வாந்தி எடு. ஓ இம்சி எங்க 2 பேரால சமாளிக்க முடியல. மாப்பிள்ள ஏ மாப்பிள்ள, நீ இன்னும் ஆளையே முழுசா பாக்கல, அதுக்குள்ள ட்ரீமுக்கு போயிட்டியா? ஓகே, நல்ல மாப்பிள்ள நல்ல மாமனாரியா. ஒருத்தருக்கு போட்டா கண்டுக்குது, ஒருத்தருக்கு போடாமலே கண்டுக்குது. எப்பா மாமா இதெல்லாம் சீக்கிரம் முடியற காரியம் இல்ல. இதுக்கு நாம வேற ஒரு ரூட்டை புடிச்சாதான் சரிப்பட்டு வரும். என்ன ரூட்டு? அது அத்தை அம்மனையும் பார்த்தா பெரிய பந்தா பாத்தியா தெரியுது. அதுகளை நாம மடக்கணும்னா அதுக்கு ரேஞ்சுக்கு நம்ம ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணாதான் முடியும். அதுக்கு கொஞ்சம் டுபாக்கூர் வேலையில பண்ணணும். டுபாக்கூரா? அது என்ன? அது டுபாகர் தெரியாதா? வாட் இஸ் திஸ்? அட கண்ணாடி என்ன பண்ணி டுபாகர் தெரியாதா? ஐயா டுபாகோர்னா இருக்கிறத இல்லன்னு சொல்லணும், இல்லாத இருக்குன்னு சொல்லணும். எங்களுக்கு 50 கப்பல் ஓடுது, 500 லாரி ஓடுது, 300 ரயில் ஓடுது, வண்டி ஓடுது, மாடு ஓடுது, அது ஓடுறது அடிச்சு விடணும். அதுக்கு பேர் தான் டுபாகோர்.
இது புழுகிறது. That is old fashion. Tobacco, Dakati, Silpans. That is latest. என்ன மாப்ள? கரெக்ட் மாம்சே. அம்மணியோட கேரக்டரைசேஷன் என்னன்னு டைம் டேபிள் பிரகாரம் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன். காலங்கத்துல அம்மணி என்ன பண்ணு? என்ன மாப்ள நீ பேசுற? அந்த ஆளா மானங்கட்டு போய் என் பொண்ணை லவ் பண்ணுங்கன்னு சொன்னா அதுக்காக காலங்காலத்துல அம்மணி என்ன பண்ணும் கேக்குறேன்? அம்மணி கால் கழுவு, கை கழுவு, மூஞ்சி கழுவு. இதெல்லாம் பெத்ததா போட்டு நீ பேசுற பேச்சா இது? சாரி சார். அதுக்குள்ள மாமா அந்த பொண்ணு காலேஜ்ல படிக்கிற பொண்ணாண்டா அந்த காலேஜுக்கு ஏத்த அப்படிங்கிற பொட்டிக்கடல போய் ஒரு தம்பாய்க்கு பத்த வச்சு அந்த பொண்ணு காலேஜ்ல இருந்து வெளிய வரும்போது ஓ அரசக see my மாப்ளை talent. சூப்பர். ஏமாமா உங்க பொண்ணு காலங்காலத்துல எக்ஸர்சைஸ் பண்ணுமா? காலையில 5:30 எழுந்திருச்சு திப்புன்னு ஓடுவாள்ல. ஜாக்கிங். யா. நாளைக்கு நீங்களும் அம்மனியோட ஜாக்கிங் வரீங்க. மாம்சே நீங்க ஒரு 10-15 பேர் நல்ல ஆளா ரெடி பண்ணிக்கிறீங்க. டாடி சீக்கிரம் வாங்க டாடி. டாடி பாத்து வாங்க டாடி. எப்பவுமே வராதால இன்னைக்கு எதுக்கு வந்தீங்க? ஆமா டாக்டர் தொப்பை குறைக்கிறதுக்காக ஓட சொன்னாரு. அதான் பார்த்தேன். என்ன காணுமே? யார தேடுறீங்க? டாக்டர் தாமா கூடவே வந்து கரைக்கிறனாரு. டாடி இங்க கூட பாம்பு வைப்பாங்க. பாம்பு ஸ்குவாட் வராங்க. ஐயோ அது பாம்பு பார்ட்டி இல்லம்மா, ஃபாரின் பார்ட்டி. ஃபாரின் பார்ட்டியா? ஹலோ ஓகே முடிச்சிப்பா. வாட் 16 crores. ஓகே பயப்படாதீங்கடா. ஏய் டாடி என்னையா ரெண்டு குரம் குட்டி கூட்டி வந்திருக்க? எனக்கு மேட்சா இருக்கட்டும் என் பொண்டாட்டி வாங்கினாலுங்க. என்னையா நீ தான் தாடி வச்சிருக்கேன்னா நாயும் தாடி வச்சிருக்குது. எல்லாம் யூனிஃபார்ம் அறையறீங்களா? ஹாய் வணக்கம். என்னது நீங்களும் ஜாகிங் வரீங்க போல இருக்கு. இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேங்க. டாமி அங்கிளுக்கு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். யாருது? மை டாட்டர். ஓ யுவர் டாட்டர். யா. ஓ ஸ்வீட்டி லாலிபாப். பரவாயில்லையே எக்ஸஸ் எல்லாம் பண்ணி உடம்பு ட்ரிம்மா வச்சிருக்காங்க. ட்ரிம்மா வச்சிருக்காங்களா இல்ல வயித்து உள்ள இழுத்துட்டாங்களா? ஐயா உள்ள எடுத்தது நானுங்க. அது நேச்சுரல் அப்படியே. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல இப்பதான் அலையன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அப்படியா? நல்ல மாப்பிளைய பாருங்க. ஸ்வீட் கேர்ள். ஹைட்டா இருக்காங்க. நல்ல ஹைட்டான மாப்பிளைய பாருங்க. 2.5 crores. பெரிய மல்டி மில்லியனர்மா. உலகம் முழுதும் சுத்திருக்கு. நேட்டிவிட்டிக்காக நம்ம ஊர்ல வந்து தங்கி இருக்காரு. பேசிட்டு இருக்கிற கோடி எல்லாம் இந்தியா ரூபாய் இல்லையம்மா, அமெரிக்கன் டாலரு 40,000 வரைக்கும். யோ சீக்கிரம் பேச முடியா? புது நாய் இழுக்குது. யாருக்கு கட்டுப்பட மாட்டேங்குது? எங்கடா புடிச்சிட்டு வந்தீங்க? Bye. Hey daddy, I am going. மா போலாமா? போலாம் டாடி. அம்மா வாங்க 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 வாங்க. நல்லா இருக்கேடா? நல்லா இருக்கேன். அர்ச்சனை யாரு பேருக்கு பண்றது? சுவாமி பேருக்கே பண்ணுங்க. நான் சொன்னேன் போங்க. முதல்ல உங்க பேருக்கு அப்புறம் சாமி பேருக்கு பண்ணுவோம். வாங்க வாங்க. நமஸ்காரம் நமஸ்காரம். உங்களை போல உள்ள பெரியவாளெல்லாம் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு நாங்க பெரிய புண்ணியம் பண்ணி இருக்கணும். ஆமா அர்ச்சனை யாரு பேருக்கு? கோயில் இருக்கிற அத்தனை பேருக்கு பண்ணு. ஆஹா வேஷா பண்ணிவிடுறேன். இத வாங்காத அத வாங்க. ஆடாம போ. நெருப்பு. Take it. ஆஹா ஆஹா. Take it. தெய்வம் மனுஷரூபத்துல வரும்னு சொல்லுவா. இன்னைக்கு தான் கண்ணார கண்டுட்டேன். ஏய் தள்ளே. இந்தா. தரேன். பாரு. ஏய் அடிச்சா வாங்க. எல்லாம் 500 ரூபாய் நோட்டு. ஏய் தரேன்.
யாருங்க அவரு? பெரிய மல்டி மில்லியனர் மம்மி. நாம பஞ்சத்துக்கு பணக்காரமா, அந்த ஆளு பரம்பரை பணக்காரன். உலகத்திலேயே முதல் பணக்கார புரூனே சுல்தான். இந்த ஆள் 2ஆவதோ 3ஆவதோ அந்த ரேஞ்சுக்கு பேசிக்கிறாங்க. ஒரு 500 ரூபா தான். வண்டி எடுங்க. அட போயாச்சு. ஸ்டாப். எல்லாம் ரிட்டர்ன். கொண்டா குடே 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 குடே. ஐயா 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 நேத்து நாய் பிடிக்க 30 ரூபாய் கொடுத்தீங்க. கார்ப்பரேஷன்லயே 30 ரூபாய் தர்றாங்கடா நாயே. கொண்டா. ஐயா ஐயா 50 ரூபாய்க்கு மேல தள்ளி காசு கொடுக்க மாட்டேன். ஏய் குடே குடே குடே. ஏய் பா 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 பா. ஹை ஹை ஹை. குடே 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 குடே. யாக்கா கியப்பா. அம்மா. இதெல்லாம் அவன் கை குழந்தையா இருக்கும் போதே அமைக்கு பிடிச்சி செய்ய வேண்டிய காரியம். இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அவன் விரட்டி பிடிங்கடா, மொட்டை அடிக்கணும், காது குத்துறோம்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா? விட்டா ஒலிம்பிக்லயே ஓடி ஜெயிச்சிருவாங்க. ஐயோ எனக்கு அப்பவே தெரியாம போச்சுடா. இப்பதான்டா இந்த ஜோசியர் சொல்றாரு. தம்பி, இந்த ஜாதகத்துல தெய்வ குத்தம் இருக்கு. ஏற்கனவே குலதெய்வத்துக்கு வேண்டியபடி மொட்டை அடிச்சு காது குத்தலனா இந்த ஜாதகனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது. ஐயோ ஐயா ஜோசியரே, அந்த வார்த்தையவே திரும்ப திரும்ப சொல்லாதீங்கயா. டேய், என் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும்டா. எப்படியாவது விரட்டி புடிடா. இந்த பொறுப்பு அவனுக்கு கொஞ்சமாவது இருக்கா? துள்ளி குதிச்சு ஓடுற வயசாது. அங்க பாரு எப்படி ஜம்ப் பண்ணி ஓடுறான்னு. விட்டா பாம்பன் பாலத்தையே தாண்டுவான் போல் இருக்கு. இப்படியே விட்டா இது நடக்கிற கதை இல்ல. டேய், எவன்டா மொட்டை அடிக்கிறவன்? நான் தானுங்க. கத்தி எடுத்து கையில வச்சுக்க. யாரா காது குத்துறவன்? நான் தானுங்க. ஊசி எடுத்து கையில வச்சுக்க. சரிங்க. கம் ஆன், ஃபாலோ மீ. புடே 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 அமுக்க. அமுக்குங்கடா, அப்படியே அமுக்குங்கடா. டேய், வந்து காது குத்துறா. மொட்டை அடிச்சு தான் காது குத்தணுங்க. ஐயோ, வட்டா படிச்சா வந்து காது குத்துறா. புடிங்க. அசைக்காம அப்படியே புடிங்க. என்ன ஊசி இது? பச்சை குழந்தையா மாப்பிள? என் மாப்பிள உயரத்துக்கு தகுந்த மாதிரி ஊசி ஏடுறா. ஏங்க இது சரியா இருக்கான்னு பாருங்க. யோ, இது கோடி ஊசியா? எந்த சாணி ஊசி என்ன கடிச்சு குத்துற? வாங்கினே இல்ல, வாங்கினே இல்ல.